வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரனின் முழு உருவ வெண்கல சிலையுடன் கூடிய மணிமண்டபம் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டது. மணிமண்டபத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னதாக மணிமண்டபத்திற்குள் தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தினரை அனுமதிக்கவில்லை என தேவேந்திர பண்பாட்டுக் கழக நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முதல்வரின் வருகைக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்றனர். இதனால் விழா நடைபெறும் இடத்தில் பதற்றமான சூழல் உருவானது. சம்பந்தப்பட்டவர்களுடன் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். தலைவர், செயலாளர், பொருளாளர் என 3 பேர் மட்டும் விழா நடைபெறும் இடத்தில் அனுமதித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் முதல்வர் ஸ்டாலின் மணிமண்டபத்தை திறந்து வைத்துவிட்டு சென்றார். மக்களை விரட்டி விரட்டி கடிக்கும் தெரு வெறி சொறி நாய்கள். நாய்களை கட்டுப்படுத்த சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டும் அதிகாரிகள் அசால்ட். அதிகாரிகள் அவர்களது குடும்பத்தினரை நாய்கள் கடித்தால்தான் நடவடிக்கை எடுப்பார்களா என கேள்வி. விருதுநகரில் சாலையில் சென்ற 30 பேரை விரட்டி விரட்டி கடித்த வெறி நாய். தமிழகத்தில் தெரு நாய்கள், சொறி நாய்கள், வெறி நாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. சாலையில் செல்வோர், அதிகாலை வாக்கிங் செல்வோர், மாணவர்கள் உள்ளிட்டோரை விரட்டி விரட்டி சென்று கடிக்கிறது. மாநிலம் தழுவிய முறையில் நாய்க்கடிக்கு தினமும் 150க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வருவதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. அரசு ஹாஸ்பிட்டல்களில் நாய்க்கடிக்கு போடப்படும் ரேபிஸ் தடுப்பூசியும் பற்றாக்குறையாக இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. நாய்களை கட்டுப்படுத்தும் விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரை சென்றுவிட்டது. நாய்களை உள்ளாட்சி நிர்வாகங்கள் பாதுகாக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. எனினும் அதிகாரிகள் அசால்ட்டாக உள்ளனர். அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் நாய்கள் கடித்தால்தான் ஆக்ஷன் எடுப்பார்களா என கேள்வி எழுந்துள்ளது. விருதுநகர் நகராட்சிக்கு உட்பட்ட கட்டையாபுரம், பாத்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த வெறி நாய் ஒன்று இன்று அப்பகுதி பொதுமக்களை விரட்டி விரட்டி கடித்தது. அதில் 10 சிறுவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட 30 பேர் பலத்த காயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு விருதுநகர் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. மூதாட்டி ஒருவர் மட்டும் உள் நோயாளியாக தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். 30 பேரை கடித்து குதறிய நாயை நகராட்சி பணியாளர்கள் தேடி வருகின்றனர். அந்த குறிப்பிட்ட நாய் எங்கு சென்றது என தெரியாமல் பரிதவிக்கின்றனர். எனினும் அந்த நாயை விட கொடூரமான நாய்கள் விருதுநகர் சிட்டிக்குள் ஹாயாக வலம் வந்த வண்ணம் உள்ளன. அவற்றை பிடிக்க நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. தெரு நாய்கள் தொல்லை அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை பிடித்து குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் செய்து பராமரிக்க உள்ளாட்சி அமைப்புகள் முன்வர வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஓதனட்டி அருகே கட்டிடப் பணிகள் நடக்கிறது. கட்டுமான பணிகளுக்காக மண் தோண்டும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. அப்போது பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் உயிரோடு மண்ணில் புதைந்தனர். முதற்கட்ட விசாரணையில் மண்ணில் புதைந்தது கொல்கத்தா முசிதாபாத்தை சேர்ந்த நசீர் உசேன், அப்துல் ரஹ்மான் மற்றும் உஸ்மான் என தெரியவந்துள்ளது. மண்ணில் புதைந்த 3 பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடக்கிறது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் காணும் பொங்கலை முன்னிட்டு மாரியம்மனை தரிசிக்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் சூரிய நாராயணன், அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வந்த திரைப்பட இயக்குனர் அமீர் செய்தியாளர்களை சந்தித்தார். எலெக்ஷன் நேரத்தில் அறிவிக்கப்படுற உதவி திட்டங்கள், நலத்திட்டங்கள், அறிக்கைகளை எல்லாம் நம்ம ஏற்க முடியாது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதுல ஆண்களுக்கு இலவசம்னு சொல்றது ஏற்புடையதல்ல. பெண்களுக்கு பேருந்துகள்ல இலவசம்னு சொன்னதுக்கான காரணம் பெண்கள் வீட்டிலே வழங்கிடக்கூடாது, அவங்க வெறும் குடும்ப பொறுப்புகளை மட்டும் சுமக்கக்கூடியவங்க ஆயிடக்கூடாது. நெடுந்தூர பயணத்துல போய்
பேருந்து செலவு மற்றும் மற்ற விஷயங்களுக்காக பயந்து அவங்க வேலைக்கு போகாம இருந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பெண்களுக்கு இலவச பயணம்னு சொன்னது. ஆண்களுக்கு இலவச பயணம்னு சொல்றது என்னை பொறுத்த மட்டும் ஏற்புடையதல்ல, அது அவசியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப குறிப்பா எலெக்ஷன் நேரத்துல தணிக்கை குழு இவ்வளவு வீரியமா செயல்படுறத பாக்குறோம். தணிக்கை குழு உள்நோக்கத்தோட செயல்படுகின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது அவர் தானே சொல்லணும். அவரு சொல்லல, அந்த கட்சிக்கு நிர்வாகிகள் யாருமே சொல்லல, உறுப்பினர்கள் கூட அதை பத்தி பேசாதப்ப நம்ம மட்டும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படின்னா அவங்க அமைதி காக்கிறது ஆபத்தானதுன்னு நான் நினைக்கிறேன். இன்று மாலை அறிவிப்பு வாய்ப்பு இருக்காது. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்று காயமடைந்த வீரர்கள் முதலுதவி சிகிச்சை மையத்தில் அட்மிட் செய்யப்பட்டனர். அவர்களை பத்திரப்பதிவு அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார் பார்வையிட்டனர். வெளியே வந்த அமைச்சரிடம் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்காமல் அமைச்சர் வாக் அவுட் செய்தார். நீதிமன்ற உத்தரவின்படி அனைத்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்கள் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து சிறப்பான முறையில் நாங்கள் இங்கே எடுத்திருக்கோம். சிறு காயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 36 சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு 11 மருத்துவர்களுடைய ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கோம். அந்த சிறப்பு குழுவில் ஜெனரல் ஃபிசிஷியன், கார்டியாலஜிஸ்ட், அனஸ்தீசியாலஜிஸ்ட், ஜெனரல் மெடிசின் போன்ற அனைத்து அவசர சிகிச்சைக்கு தேவை இருக்கக்கூடிய மருத்துவர்கள்னா மருத்துவக் கல்லூரி ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து நாம் அழைச்சி அவர் சிறப்பு குழு போட்டிருக்கோம். இங்கே பேஷண்ட்ஸ்கள்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ண பிறகு அப்புறம் அவர்களுக்கு அடுத்த சிகிச்சைக்காக நான் ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்புவோம். இப்போ வரைக்கும் எந்த விதமான உயிரிழப்பு கூட நம்மளுக்கு பாலமேடு, அலங்காநல்லூர், ஆவணியாபுரத்தில் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவம் கூட இப்போ வரைக்கும் நடந்ததில்லை.